நடிகர் மற்றும் கார் பைக் ரேசருமான அஜித்குமார் அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் மத்திய அரசின் பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. கலைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருந்தது. நடிகருமான அஜித்குமார் சினிமாவில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கு பிடித்த கார் பந்தயத்தில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகிறார். கார் பந்தய போட்டிகளில் அதிகம் ஆர்வம் கொண்ட அஜித்குமார் ரேசிங் என்ற தனது சொந்த பந்தய நிறுவனத்தை உருவாக்கியுள்ளார். இந்த கார் பந்தய நிறுவனம் துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றுள்ளது. 2025ஆம் வருடத்தில் மட்டும் 2 கண்டங்களில் நடைபெற்ற 4 சர்வதேச தொடர்களில் 26 போட்டிகளில் பங்கேற்ற அஜித்குமார் ரேசிங் அணி என்ற 2 ரேஸில் 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இந்த நிலையில் இத்தாலியின் வெனிஸ் நகரில் பிரெஞ்சு தொழிலதிபரும் கார் பந்தய வீரருமான மறைந்த பிலிப் சாரியோல் நினைவாக விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பிலிப் சாரியோல் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுமமும் மற்றும் SRO மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுமமும் இணைந்து அஜித்குமார் அவர்களுக்கு ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் 2025 என்ற விருதினை வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தனது குடும்பத்துடன் பங்கேற்ற அஜித்குமார் அவர்கள் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் 2025 என்ற விருதினை பெற்றுக்கொண்டார். இந்த விருதினை பெற்றுக்கொண்ட அஜித் பேசியதாவது: இந்த விருதை பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தில் ரேசர் பிலிப் சாரியோலை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சாரியோல் குறித்து நான் நிறைய நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு அற்புதமான மனிதர். பலருக்கும் அவர் ஊக்கமளித்திருக்கிறார். இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் என்னுடைய அனுபவம் சவாலாகவும் அதே நேரம் மகிழ்ச்சிகரமாகவும் இருந்திருக்கிறது. இந்த சமயத்தில் என்னுடைய குழுவினருக்கு நான் நன்றி கூற தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் ஒரு கோரிக்கையையும் வைக்க விரும்புகிறேன். இந்தியாவுக்கும் இது போன்ற ரேசிங் சீரியஸ்களை கொண்டு வர வேண்டும். இந்தியாவும் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் சர்வதேச அளவில் முன்னேறும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தார். மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் பேசினார். இதனைத் தொடர்ந்து அஜித்தின் மனைவி ஷாலினி அவர்கள் வெனிஸ் நகரில் நடந்த விருது விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பிலிப் சாரியோல்ஸ் நினைவாக வெனிஸில் வழங்கப்படும் இந்த ஆண்டுக்கான ஜென்டில்மேன் டிரைவர் விருதை வென்ற எனது கணவரின் அருகில் நிற்பதில் நான் பெருமையடைகிறேன்.